சத்தம் அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தர போறாரு. பக்கத்துல சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தர போறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காலையில சொன்ன, நீங்க எதை பற்றி அறியலைனாலும் தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த கன்வென்ஷன் கூட்டம் முழுவதும் இந்த வசனத்தை தான் ஆதாரமா பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை தேவ பிள்ளைகள் அறியணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியணும். ஒண்ணு, ஆமென், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாதவர்களும் மனம் திரும்பணும். சபையில ஆமென் இருந்து இல்லனா வெளியே போய் பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களும் மனம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா இருங்க. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க, நல்ல இன்னும் சத்தமா கையை தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒண்ணு, நீங்கள் மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அப்பதான் தேவராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு, வேதம் சொல்லுது, ஆமென், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பழைய பிரசங்கத்தை ஒண்ணு நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆமென். நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். ஆமென். அல்லேலூயா. காலை நேரத்துல ஆமென், அதிகமான நேரம் எப்படி பிறக்கணும், எப்படி மறுபடியும் பிறக்கணும். ஆமென். ஞானஸ்நானத்தை குறித்து அன்பு அம்மா ஜெபம் பண்ணும்போது அழகா சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் பண்ண பிரசங்கத்தை அப்படியே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்பவே எனக்கு புரிஞ்சுட்டு, ஆமென், பிரசங்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரியுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆமென், நீங்கள் எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எடுத்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, ஆமென், ராத்திரியில வந்த நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்கிறது என்று சொன்னால், ஆமென், வாசிங்க. ஆமென், ஆமென். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஆமென். அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஆமென், ஒருவன் ஜலத்திலையும் பிறக்கணும், ஒருவன் ஆவியிலையும் பிறக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜலத்திலையும் பிறக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போதாது. ஆமென். அல்லேலூயா. டிக்கெட் வாங்கினா மட்டும் போதாது பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்படிதானே பாஸ்டர்? ஆமென். அல்லேலூயா. அதை விட நம்ம ஆமென் பயணம் செய்யணும். அப்படிதானே? ஆமென். நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு இங்க உட்கார்ந்து எனக்கு இப்போ ஆமென் சென்னைக்கு போகணும், நான் சென்னைக்கு போகணும். என்ன வாங்கிட்டேன் சொல்லுங்க? டிக்கெட்டை வாங்கி வச்சிருக்கிறேன், இனி சென்னைக்கு போகணும் அப்படின்னு இங்க உட்கார்ந்தா போக முடியாது. இங்க இருந்து டாக்ஸி பிடிச்சு எங்க போகணும்? ஒண்ணு பிளைன் கிரவுண்டுக்கு போகணும், இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஆமென். அப்படி இதோடு இதுல ஏறி நம்ம பயணம் போகணும். ஒரு சொல்லுங்க. அப்போ ஆமென் சோத்திர, ஒரு தேவ பிள்ளை ஆமென் ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் போதாது, அவர்கள் ஆவியினாலே அபிஷேகம் பெறணும், ஆவியினால நிரப்பப்படணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு நான் தேசத்துல சபைகள்ல பார்க்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் உண்டு. ஆனா அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆமென் அதிகமா இல்ல. ஆமென் அல்ல இருக்கிறாங்க. ஆமென் இருக்கிறாங்க. ஆனா ஆமென் ஒரு ஆள் அபிஷேகத்துல அந்நிய பாஷை பேசி ஆராதிக்குமோ இப்படி கண்ணை திறந்து உருட்டி உருட்டி நிப்போம். ஆமென் அல்லேலூயா. நான் அதுக்குனே கண்ணை திறந்து சொல்லுவேன், கண்ணை மூடி ஒழுங்கா ஆராதி, கண்ணு போயிடும். ஆமென் அல்லேலூயா. என்ன கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அந்த அக்கா பாரு என்ன கை தட்டுது, என்ன பேசுது. ஆமென் அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளை ஆமென் ஸ்தோத்திரம் ஜலத்துல பிறந்தா மட்டும் போதாது, நீ அபிஷேகத்தை தேவனிடத்திலே ஆமென் கேட்டு பெற்றுக் கொள்ளணும், ஆவியில நிரம்பணும். அல்லேலூயா. தாவீது பத்சேபாவிடத்துல பாவம் செய்து ஆபத்துல மாட்டின நேரத்துல அவர் பண்ணின ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என்ன சொத்து, என் சொத்து போனா பிரச்சனை இல்லை, என் பிள்ளை போனா பிரச்சனை இல்லை, பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்துல இருந்து எடுத்துடக்கூடாது. ஆமே கையை தட்டி தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி மட்டும் என்ன விட்டு எடுத்துடக்கூடாதுப்பா. பரிசுத்த ஆவி போனா என்னால இந்த பூமியில வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உள்ள வாரது தெரியும், வெளியே போறது தெரியாது. அசுத்த ஆவி உள்ள வாரது தெரியாது, வெளியே போறது தெரியும். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிதானே? ஆமென் அல்லேலூயா. பரிசுத்த ஆவி ஆமென் ஆமென் தலையில கை வச்சு ஜெபிக்கிற நேரத்துல அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆமென் மாற்றம் வரும், ஒரு வித்தியாசம் வரும். ஆனா ஆமென் அல்லேலூயா, நீ பாவம் செய்யும் போது ஆண்டவர் யாரிடத்திலையும் சொல்லாம அந்த ஆவியானவர் உள்ளத்துல இறங்கி போயிருவார். ஆமென் அல்லேலூயா. ஆனா அசுத்தாவி அப்படி இல்ல. ஆமென் அல்லேலூயா. அவன் கள்ள யார வீழ்த்தலாம்னு நைஸா உள்ள ஏறிடுவான். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். சபைக்குள்ள இருந்த ஆமென் ஆவியானவர் வெளியே போற. ஆமென். என்ன கவனிக்கிறீங்களா? ஆமென் அல்லேலூயா. பிள்ளைகள் நிக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் நிக்கட்டும். நீங்க பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? ஆமென் பார்க்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நிக்கட்டும். அவங்க நிற்பாங்க. அவங்கள பிடிச்சு உட்கார வைக்க முடியாது. ஆமென். அங்க பாருங்க ஒருத்தங்க விளையாடுறான். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சர்ச்சில் தான் சொல்லுவேன், அந்த பிள்ளைகளை கொண்டு சர்ச்சில் வரணும். உங்களுக்கு பிள்ளைகளை இது பண்ணா வெளியில முயல் இருக்கு, புறா இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்க ஒண்ணு வைக்க முடியாது. பாவம் பாஸ்டர், பாஸ்டர் இங்க கொஞ்சம் புறா வாங்கி விட்டுருக்கேன்னு சொல்லிடாதீங்க. வரல சொல்லுங்க. உடனே பாஸ்டர் அந்த சர்ச்சில் அவங்கள்ட்ட புறா இருக்கா, முயல் இருக்கா, அது இருக்கா, இங்கேயும் இங்க வச்சா ஒரே நாள்ல புறா போயிடும். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. இங்க உள்ள காரியம் வரும்போதுதான் நான் கேட்டேன், அண்ணே இந்த ஹெட்செட் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு. உடனே அண்ணன் சொன்னாங்க, இது நல்லதா வந்ததா பொல்லாத வழியில வந்ததான்னு தெரியல, புறாவும் பிறகு இப்படியே போயிடும். சொல்லுங்க. அப்ப பிள்ளைகள், நான் பிள்ளைகளுக்காக சொல்றேன், பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. 100 பிள்ளைகளுக்கு மேல சண்டே கிளாஸ் நடத்துறோம். ஆமென் அல்லேலூயா. முக்காவாசி பிள்ளைகளும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். ஆமென் அல்லேலூயா. கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தமா, கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. எனக்கு இவங்கள மாதிரி கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் உண்டு, தம்பிகளும் உண்டு, தங்கச்சிகளும் உண்டு. அவங்களுக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு உள்ளத்துல என்ன, நான் சண்டே கிளாஸ் சாயந்தர நேரத்துல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற நேரம் 20 பேருக்கு மேல உண்டு. ஆமென் அல்லேலூயா. சொல்லிக் கொடுக்கிற நேரம். அப்ப அவங்க ஞாபகம் வந்துட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆமென் இந்த அசுத்த ஆவி யாருக்கும் தெரியாம உள்ள வந்து உட்கார்ந்து ஆமென் வேலை காட்ட ஆரம்பிப்பா. தாவீதுக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் சவுலுக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்தப்போ அவனுடைய குவாலிட்டி வேற. ஆமென் அசுத்த ஆவி வந்தப்போ தாவீதுக்கு தெரியும், என்ன பாட அழைச்சப்போ அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி போச்சு. அவன் ஈட்டி எடுத்து என்ன குத்த வந்தவனாக்கும். அப்போ ஆமென் அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி போகக்கூடாது. ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன போனாலும் சரி, என் வாழ்க்கையில என்னை விட்டு பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துடக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. என்ன போனாலும் பரிசுத்த ஆவி உன்னை விட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க, என்ன போனாலும் பரிசுத்த ஆவி உங்களை விட்டு போயிடக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, உள்ளே வரல பாஸ்டர், பிறகு எங்க போறதுக்கு? இன்னும் உள்ளே வரல பாஸ்டர்.
சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படித்தானே எல்லாம் மண்டையாட்டுறத பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி வருவார், உன்னை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, ஆமென், இந்த பரிசுத்த ஆவியை வரும்போது நீங்கள் வாசிக்கிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும், ஆமென், வேதம் சொல்லுது, பரிசுத்தாய் வரும்பொழுது நீங்கள் எல்லோரும் பலனடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலனடைவோம். ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி அவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பலனடைவோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பரத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்க எங்கேயும் போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்திலையும் போக கூடாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எல்லாரும், ஆமென், பலனடைவீர்கள். அதற்கு பிறகு, ஆமென், எருசலேமிலோ யூதயாவிலோ சமாரியாவிலோ உலகத்தின் முடிவு வரையந்தோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க சரீரத்தில் இறங்கி வரும்போது பலன் உண்டாகும். நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வந்தபோது அவனுடைய சரீரத்தில் கட்டியிருந்த கயிறுகள் எல்லாம் நெருப்பப்பட்ட நூல் போல எல்லாம், ஆமென், உடைந்து மாறுவது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் வரும்போது ஒரு பவரை, கர்த்தர் பலனை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது உங்க சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்கள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராம அவர் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை தட்டி சொல்லுங்க, அவர் நமக்கு, ஆமென், ஹல்லேலூயா, பயமுள்ள ஆவியை தரல, அவர் நமக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இன்னும் வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 17ஆம் வசனம் வாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும், ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று, ஆமென், நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீங்க. ஆமென். 2, வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க சரீரத்தில் ஊற்றப்படும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தில் இறங்கி வரும்போது உங்களுக்குள்ள வரங்கள் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, சத்தமா சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களிடத்தில் வரங்கள் வெளிப்படும். சத்தமா சொல்லுங்க, வரங்கள் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை, ஆமென், ஸ்தோத்திர, ஆமென், ஒரு, ஆமென், பிசாசு பிடித்த ஒரு, ஆமென், ஸ்தோத்திர, ஸ்திரிய சபையில கொண்டு வந்தாங்க. அந்த சபையில பிசாசு கடந்து உருண்டு ஆடிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சபையில் உள்ள பாஸ்டருக்கு பேரு பீட்டர், ஒரு வல்லமையான, ஆமென், ஊழியக்காரர். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு மக உண்டு. அந்த மக 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை. அவ அப்ப அபிஷேகம் பெற்றிருந்தா. அவ அந்நிய பாஷை பேசி துதிக்கிற பிள்ளை. இந்த பிசாசு, ஆமென், அங்க ஆடிக்கொண்டிருக்கு. ஆமென். ஊழியக்காரங்களை தேடி பார்த்தா ஊழியக்காரங்களை காணல. இந்த வாலிப பிள்ளை இறங்கி போய் இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவியை வெளியே போன்னு சொன்ன உடனே அந்த, ஆமென், ஸ்திரீக்குள்ள இருந்த அசுத்த ஆவி வெளியே போனது. கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் தருவார். கையை தட்டி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க சரீரத்தில் இறங்கி வரும்போது இப்படிப்பட்ட வரங்கள் உங்க சரீரத்தில் வெளிப்படும். நீங்க சொன்ன, ஆமென், அசுத்த ஆவியோடு நீங்க கையை வச்சா வியாதி மறையும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் உற்சாகத்தின் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஒரு சோர்ந்து போய் ஆமெனாலே ஒரு வேலையும் செய்ய முடியாம அப்படியே சோர்ந்து போய் ஒதுங்கி போய் யாரிடத்திலையும் பேசாம இருக்கிறீங்களா? ஆமென். அந்த ஆவியானவர் உங்க சரீரத்தில் வரும்பொழுது அவர் உங்களை உற்சாகத்தினால நிரப்புவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை தட்டி சொல்லுங்க, தாவீது சொல்லுகிறார், உற்சாக ஆவியை எனக்கு தரணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஆமென் ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். சங்கீதம் 140 சாம்ஸ் 143 அவனுடைய 10. ஆமென். ஹalleluya. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி. ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் கையை சொல்லுங்க. உம்முடைய நல்ல ஆவி. சொல்லுங்க, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில நடத்தணும். சத்தமா, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில நடத்தணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை செம்மையான வழியில நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. செம்மையான வழியில நடத்துவார், நல்ல வழியில நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகள் ஆமென் ஹalleluya ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகத்துல ஆமென் நிரம்பி இருக்கிறாங்க. ஆமென் ஹalleluya. இந்த நாட்கள சில நேரத்துல நம்ம பாவத்துக்குள்ள விழுறோம்னா நம்ம ஆவியில அனலா இல்லைன்னு அர்த்தம். ஆமென் ஹalleluya. இந்த ஆவியானவருக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஆமென். வேதம் சொல்லுது, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய செம்மையான ஆவி என்ன நல்ல வழியில நடத்தணும். ஏன்னா இந்த ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு உள்ள உட்கார்ந்துட்டு கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென் ஹalleluya. ஹalleluya. நான் மதுரையில பைபிள் காலேஜ் படிக்கும் அங்க பிரின்சிபால் ஜெயபாலன்ங்கிற ஒரு பாஸ்டர் உண்டு. அப்போ எனக்கிட்ட ஒரு நண்பர் என்ன பார்த்து சொன்னாங்க, நமக்கு 2 பேரும் சேர்ந்து பிரின்சிபால் கூட போய் ஜெபம் பண்ணணும். ஆமென் ஹalleluya. பிரின்சிபாலுக்கு ஒரு ஆசை, யார் ஜெபம் பண்ணணும்னு ஆமென் போனாலும் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, கூட ஜெபம் பண்ணுவாங்க, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து போனோம். இவன் போய் பிரின்சிபாலை பார்த்து கேட்டான், ஐயா எனக்கு இச்சை வருது, அது நிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆமென் ஹalleluya. எனக்கு இச்சை வருது, அது நிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு. உடனே பிரின்சிபால் சொன்னாங்க, எல்லாருக்கும் இச்சை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாருக்கும் இச்சை வரும். மனுஷனா வரும். ஆனா உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நீ அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதி, உனக்குள்ள இருக்கிற இச்சையின் ஆவி எல்லாம் மறைந்து போகும். வேதம் சொல்லுங்க, ஆவியினால மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென் ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆவியினாலதான் மாமிசத்தை மேற்கொள்ள முடியும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. இந்த ஆவியானவர் நம்ம செம்மையான வழியில நடத்துவார். நீ பாவம் செய்ய போகும்போது ஆவியானவர் சொல்லுவார், ஓ போயிராத, நீ தொட்டுடாத, ஆமென் பாத்துறாத, பேசிடாத, போன் எடுத்துறாத. ஆமென். போன்ல கிறிஸ்தவ பாட்டு மட்டும் பாரு, தேவையில்லாததை பார்க்காத. ஆவியானவர் உள்ள இருந்தா உன்னை குத்திக்கிட்டே இருப்பார். எத்தனை தேவ பிள்ளைகள் சொல்றீங்க, எஸ் ஆவியானவர் உள்ள இருந்து என்ன குத்திக்கிட்டே இருக்கிறார் சொல்லுங்க. தேவ பிள்ளை மட்டும் கையை தட்டி சொல்லுவாங்க, இந்த ஆவியான உள்ள இருந்து உன்னை குத்திக்கிட்டே இருப்பார். ஆமென் ஹalleluya. 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 ஆவியானவர் போனதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சொல்லுங்க, என்ன கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை விட்டு போனதுக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. ஆவியானவர் உள்ள இருக்கும்போது, நீ பாவம் செய்யும் போது, நீ பாவத்தை கிட்ட போகும்போது அந்த ஆவியானவர் உள்ள உட்கார்ந்துட்டு திப்பு திப்புன்னு உன் ஹார்ட்டை அடிக்க பண்ணிட்டே இருப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். உடனே ஆண்டவரே என்னை மன்னியும் 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 என்று நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுவ, வீட்டுல கதறி கடுவரை அழுவ.
ஆனா ஆமென் ஆவியானவர் ஒன்ன விட்டு போனா ஆமென் பாவம் செய்தா என்ன செய்யலனா என்ன திரும்ப திரும்ப ஆமென் அந்த பாவ உணர்வே இல்லாம அந்த இருதயத்துல குத்துகிற உணர்வே இல்லாம நீ திரும்ப திரும்ப பாவம் செய்வ. இன்னைக்கு வரைக்கும் ஆவியானவர் உன்னை குத்தி உணர்த்தி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள ஆவியானவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளை கையை தட்டி சொல்லு, இன்னும் ஆவியானவர் ஒரு சரீரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் உன்னை செம்மையான வழியில் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 15:26 சொல்லுகிறது, அவர் தேற்றரவாளன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய் உட்காரும் பொழுது ஆமென் சோத்துவர் நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் அந்த ஆவியானவர் நம்ம இடத்துல வந்து சொல்லுவார், நீ அழாது. ஆமென். நாயின் ஒரு விதவை நீ அழாதே பயப்படாதே என்று தேற்றினது போல அந்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, இந்த ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்க இந்த ஆவியானவரை ஆசீர்வதிப்பா. ஆதியாகமத்தின் புத்தகம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் ஆமென் 41 38. ஆமென், வேகமாய். தன் ஆமென் ஊழியக்காரரை நோக்கி, ஓ ஆமென் யோசேப்பை குறித்து ஆமென் பார்வோன் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து சொல்ல போது, தேவ ஆவியை பெற்ற இவர்களை போல வேற பிள்ளைகள் உண்டு. விசுவாசிக்கிறோனா கை தட்டி சொல்ல பார்ப்போம். ஆமென். அநேக ஜனம் சொல்ல போறாங்க, ஆமென் இந்த சபையில போல ஆமென் சபையில போகிற ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளை போல வேற பிள்ளைகள் உண்டோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசேப்ப சொந்த சகோதரர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தூக்கி குழி. என்ன கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கடைசியில யாரை பற்றி சொல்லி முடிச்சேன்? மோசையா? சத்தமா ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு பேர் உண்டு, ஸ்பீடு பிரசங்கியார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரசங்கி? அதனால டிரான்ஸ்லேட்டிங் பண்றதுக்கும் பாடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கேரளாவில் போனேன், அங்க போனா ஆண்டோடைய கிருபையில தமிழ் மக்கள் இருந்தாங்க. ஒரு 5-6 பேர் மலையாளிகள் இருந்தாங்க. அப்போ பாஸ்டர் டிரான்ஸ்லேட்டிங் பண்ண வந்த பிறகு சொன்னாங்க, நீங்களே பேசிக்கிடுங்க. நான் ஒன்னு சொன்ன அவங்க என்ன பண்ண முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஸ்பீடா போறதுக்கு காரணம் உண்டு. நாம் எடுத்து வச்சிருக்கிற வசனம் அதிகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் அதிகம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்னொரு பாரம் உண்டு, எல்லாவற்றையும் இறக்கி வச்சுட்டு தான் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறகுறையா விட்டுட்டு போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது என்ன ஆனாலும் சரி, சபையானாலும் சரி. ஆமென். ஒரு சபையை கட்டும் போது ஆமென் அது கொரோனா நாட்கள். பாஸ்டர் சபை கட்ட போறேன் அப்படின்னு அங்க சொன்ன உடனே பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் கொரோனா நாட்கள் தொட்டுறாதீங்க. நான் சொன்னேன், இந்த கொரோனாவில் கர்த்தரால கட்ட முடியும். கரங்களை தட்டி அந்த சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். அப்படிதானே? அப்படிதானே? நம்ம தானே சேர்ந்து காங்கிரீட் போட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவாவிய பெற்ற மனுஷன் சகோதரர், சொந்த சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. சொந்த சகோதரர்கள் அவனை தூக்கி இஸ்மவேலருக்கு விட்டாங்க. அங்கிருந்து நேரே போத்திபாருடைய வீட்டுல ஆமென், அல்லேலூயா, ஆமென் அந்த போத்திபாருடைய வீட்டுல வந்தா ஆமென், ஆமென் அந்த போத்திபாருடைய ஆமென் மனைவி சொல்லுகிறா, ஆமென் அவன் மேல ஒரு ஆசை. ஆமென், அல்லேலூயா. இச்சை வந்து ஆமென் அவனை வித்தியாசமாய் ஒரு பாவ பழி ஆமென் இந்த யோசேப்பு மேல விழுந்துட்டு. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா பழியும் ஆமென் விழுந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்படி ஒரு பழி தலைக்கு மேல வந்தா அதோட உட்கார்ந்து அழ வேண்டியதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா,
அப்ப மோசமானவன், இவன் அசுத்தமானவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு மோசமான பழி தலையில விழுந்துச்சு. ஆமென். அவன் ஒண்ணு சகோதரங்க குழியில போட்டாங்க, விற்றாங்க. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது, ஆமென், ஒரு வித்தியாசமான பழி. அது மட்டுமல்ல, அவனை தூக்கி இப்ப ஜெயில கிடக்கிறான். இந்த ஜெயில கிடக்கிறவன் சொப்பனத்தை விளக்குகிறான். ஆமென். அது மட்டுமல்ல, பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்குகிறான். பார்வோன், ஆமென், யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற, ஆமென், இவனை போல எந்த மனுஷன் உண்டு? கைகளை தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குழியில தூக்கி போட்டாலும், உன்னை விற்றாலும், உன் மேல யாரு வீண் பலி போட்டாலும், பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இருந்தா கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிக்கிற பிள்ளை கை தட்டி சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருந்தா என்ன பலி என் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பழிச்சவன் எல்லாம் சாதாரணமா போவான். கர்த்தர் உன்னை ராஜாவுக்கு சமமாய் கர்த்தர் மாற்றுகிற நாள். கர்த்தர் உன்னை ராஜாவுக்கு சமமாய் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மேய்த்த தாவீது எப்போ, ஆமென், சாமுவேல், ஆமென், ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து, ஆமென், தைல கொண்டு எடுத்து எப்ப அபிஷேகம் பண்ணினாரோ அது முதல் ஆவியானவர் கூட இருந்தார். கோலியாத்தை ஜெயித்தான். ஆமென், ஆடு மேய்த்தவன கர்த்தர் ராஜாவாய் மாற்றினது போல அந்த அபிஷேகம் உன்னை சாதாரண ஒரு மனிதனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போறார். கை தட்டி சொல்லுவாங்க, இந்த அபிஷேகம் என்னை ஆசீர்வதிக்கும், இந்த அபிஷேகம் என்னை ஆசீர்வதிக்கும், இந்த அபிஷேகம் என்னை உயர்த்தும், என்னை நன்மையினால நிரப்பும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், ஆமென், 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், கர்த்தருடைய ஊழியத்தை, சாதாரண ஊழியத்தை செய்யணும்னாலும் அபிஷேகம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? அந்த நாட்களில் கிரேக்க விதவைகளுக்கும், என்ன கவனிங்களேன், ஆமென், நான் வாசிக்க சொல்லவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வாசிக்க சொல்லவே இல்லை. நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஆமென். உங்களை நான் ஆராதனையில நடத்த விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா என்ன கவனிக்கணும். ஆமென். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல கிரேக்க விதவைகளுக்கும் யூத விதவைகளுக்கும் அவங்க சரியா, ஆமென், பிரச்சனை. ஆமென். குறிப்பா கிரேக்கர்கள் தங்களுடைய விதவைகள் போஷிக்கப்படவில்லை, அவங்களை கவனிக்கல என்று சொல்லி ஒரு பிரச்சனை எழும்பின பொழுது, ஆமென், பேதுரு சொல்லுகிறார், ஆமென், ஆமென், இதெல்லாம் எங்களுக்குரிய காரியம் இல்ல, இந்த சாப்பாடு காரியங்களில் எங்களால ஆமென், ஆமென், தலை போட முடியாது. ஆமென், அல்லேலூயா. பாஸ்டருக்கு தெரியும், எல்லா பிரச்சனையிலும் சாப்பாடு பிரச்சனை தான் ஐயா பெருசு. சொல்லுங்க, என்ன உண்மைதானே? பாவம், அவன் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் நடத்திருப்பான், சாப்பாடா போட்டான். இது என்ன சாப்பாடு? என்ன கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட வேதம் சொல்லுது. சொல்லுங்க, பக்கத்துல கைவிடுங்க, என்ன கிடைச்சாலும் சொல்லுங்க, ஆமா, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். ஆமா, அல்லேலூயா. ஒரு மனுஷன், நான் டப்புன்னு வீட்டுல போயிருக்கிறேன், சோறு செவர்ல ஒட்டி இருக்கு, தட்டு கீழே கிடக்கு. சோறு செவர்ல ஒட்டி இருக்கு, கொஞ்சம் சோறு கீழே கிடக்கு. அப்பதான் என்னடா இது, டப்புன்னு சோறு அப்படி கிடக்கு. உடனே உள்ள போனா வந்துட்டாங்க, பெட்ரூமுக்கு ஓடியாச்சு. ஏன்னா பாத்திரத்தை திரும்ப ஓடி வந்து எடுக்க முடியாது. போய் கையெல்லாம் கழுவின உடனே இங்க வந்து மனைவி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நிக்குது. அப்போ பிரதர் என்ன, உடனே என்ன பிரதர், சோறு கீழே கிடக்கு அப்படின்னு. நாய்க்கு வச்சேன் பாஸ்டர். நான் கேட்டேன், எந்த நாய் அந்த சுவத்துல யாரு சோறு சாப்பிடும்? நாய்க்கு யாராவது சுவத்துல சோறு வைப்பாங்களாமா? பிராபலத்தை பாருங்களேன். அப்ப கேட்டேன் வீட்டை மாட்டேன், என்னம்மா இதை தூக்கி எறிஞ்சது தானே? ஆமென், அல்லேலூயா. சோறு கிடைக்காம பட்டினி கிடக்க போறேன். ஆமென், அல்லேலூயா. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் ஒரு முடி கிடந்துச்சு பாஸ்டர், அது தப்பா? முடியல, என்னைக்கும் கீழே விழதான் செய்யும். அப்படித்தானே? எனக்கு இப்ப கொஞ்சம் இருக்கு, என்னைக்கு எல்லாம் போகுதோ. தங்க பண்ண எனக்கு இல்ல, போயிடும். நமக்கு போறது மாதிரி அவங்களுக்கும் போகும். சொல்லுங்க, அப்படித்தானே? நமக்கு போறது மாதிரி
முடி விழுந்து சொல்லி சாப்பாடை தூக்கி எறிஞ்சிட்டேன். அத முடிய ஆட்டு முடியெல்லாம் பிச்சு எடுத்து அதை குழம்பு வச்சு சாப்பிட தெரியுது. அப்படிதானே? ஆமென் அல்லேலூயா. முடி கிடக்குது. எவ்வளவு வேதனை பாருங்க. சாப்பாடு பிரச்சனை சபையில. அப்போ பேதுரு சொல்ல, இந்த காரியம் எல்லாம் எங்களுக்கு முடியாது. சபையில 7 பேரை தெரிஞ்சிடுங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. சபையில என்ன பண்ணிக்கிடுங்க? 7 பேரை தெரிஞ்சிடுங்க. ஐடியா சொல்றேன்னு சொல்லாதீங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அப்போ பேதுரு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அந்த 7 பேரும் அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கணும். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அந்த 7 பேருக்கு இருக்கிற தகுதி, அவன் சோறு விளம்பினாலும் சரி, பாய் போட்டாலும் சரி, மியூசிக் போட்டாலும் சரி, இந்த பேடு தட்டினாலும் சரி, அவன் சண்டே கிளாஸ் நடத்தினாலும் சரி, அவன் அபிஷேகம் பெற்றவனா இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் அபிஷேகம் பெற்றிருக்கணும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். பாப்பா. ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் பெறாத ஊழியக்காரங்க தலையில கொண்டு கையொன்னு கொடுத்துட்டு நிற்காத, அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் தான் சபையை நடத்தணும். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உங்களெல்லாம் ஒன்னு சொன்னேன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் வரணும். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் வேணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் வேணும். எனக்கு அபிஷேகம் வேணும் சொல்லுங்க. கர்த்தருடைய வேலையை செய்ய அபிஷேகம் வேணும். ரோமர் 5:5. ஆமென். அபிஷேகத்தினால, இந்த ஆவியானவர்னால நமக்குள்ள தேவ அன்பு இறங்கி வருதாம். அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கத்தால் எரிஞ்சு பிடிச்சிட்டு சண்டையும் போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வரும் பொழுது, ஆமென், வேதம் சொல்லுகிறது தேவ அன்பு உங்க இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தினாலதான் ஆவியின் கனி வெளிப்படும். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. உங்க வீட்டுல பிரச்சனையா? பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் நான் கோபப்படுறேன் பாஸ்டர், கோபப்படுறேன். என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு கோபமா வருது பாஸ்டர். அந்த கோபம் போனோம்னா ஆவியில நிரம்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிருக்கோம், அங்கோடி ஒரு பிள்ளை அப்படி போனோம்னா திட்டாத. சொல்லுங்க. அந்த ஆவியான உள்ள உட்கார்ந்தாருனா, டே மக்களே, டே மகனே, ஒழுங்கா உட்காருடா, இப்படி போகணும். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாஸ்டர், இந்த ஆவியான உள்ள உட்கார்ந்தா கோவப்பட மாட்டாரா? ஆமென். தேவையான காரியத்துக்கு கோவப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன அல்லேலூயா. அது ஆண்டவர். ஆனா ஆமென், நமக்குள்ள இந்த ஆவியான இறங்கி வரும் பொழுது அந்த ஆவியின் கனி நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆவியின் கனி ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆவியின் கனி எனக்குள்ள வரும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஆவியின் கனி உங்களுக்குள்ள வரும். சொல்லு. அந்த பாப்பா கைப்பிடி சொல்லு. ஆவியின் கனி உனக்குள்ள வரும். அதில் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்காத. சொல்லு. ஆவியின் கனி உனக்குள்ள வரும். இந்த அபிஷேகம் இறங்கி வந்து ஆவியின் கனி வரும். ஆமென். வேதம் சொல்லுது ரோமர் 8:26, இந்த ஆவியானவர் உங்களை ஜெபம் பண்ண வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரேயர் பண்ணவே தெரியாது அப்படி சொல்றீங்களா? இல்ல, இந்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரண ஜெபம் அல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ண வைப்பார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:26 வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறோர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடந்தோட பெருமூச்சுகளோடு வேண்டுது. அப்போ ஆவியானவர் அவன் நம்மை ஜெபம் பண்ண வைப்பார். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. இன்னும் ஆமென். ஒரே ஒரு காரியம், 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, அவர் நமக்கு தெளிந்த புத்தியை தருவார். ஆமென் அல்லேலூயா.
அவர் தெளிந்த புத்தி. அப்போ அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எதை எடுத்தாலும் என்னிடத்திலிருந்து இந்த அபிஷேகத்தை மட்டும் எடுத்துடக்கூடாது. ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு இந்த ஆவியானவர் வேணும். எனக்கு என்ன இல்லைனாலும் எனக்கு இந்த ஆவியானுடைய வல்லமை வேணும். ஆமென். தேவைப்படுகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன இல்லைனாலும் இந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த ஆவியானவர் என் சரீரத்தில் இறங்கி வரும் பொழுது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 19:6, அப்போஸ்தலர் 10:44-45. ஆமே, 2ஆம் அதிகாரத்தில் அந்த மேல் மாடியில கூடியிருந்த நேரத்தில் அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கின பொழுது எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்க. கைகளை தட்டி கத்தர துதிங்க பாப்போம். அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசி துதிங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஆவியானவர் வல்லமை இறங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்க. அப்போஸ்தலர் 19:6 ஆமென், எபேசு பட்டணத்தில் ஆமென், ஹல்லேலூயா, பவுல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணின நேரத்தில் அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்க. அப்போஸ்தலர் 10:44-45 கொர்நேலிய வீட்டிலே ஆவியானவருடைய வல்லமை இறங்கின பொழுது எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வந்த அந்நிய பாஷை பேசுவீங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேசுவீங்களா? உங்களை பக்தி விருத்தி உண்டாக்குற, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருகிற அந்நிய பாஷை பேசுவீங்க. ஆமென், அல்லேலூயா. சில சபையில பாக்குறேன், அங்க ஒரே உருளக்கம், அப்படி உருளை எல்லாம் வைக்க மாட்டார். வர அல்லேலூயா சொல்லுங்க. அங்க உருளை எல்லாம் வைக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சர்ச்சில் நான் போயிருந்தேன். அங்க பாட்டு பாடி ஆராதனை தொடங்கின உடனே எல்லாரும் கீழே படுத்து உருள்றாங்க. அப்ப நான் கேட்டேன், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இப்படி சபையில உருள்றாங்க அப்படின்னு. பாஸ்டர் சொன்னாங்க, அபிஷேகத்துல உருள்றாங்க பாஸ்டர். நான் சொன்னேன், அபிஷேகம் இப்படி உருள வைக்காது. முதல் நாள் இறங்கி வரும்போது ஒருவேளை அந்த பிள்ளைகளை தாங்க முடியாம அங்கோட்டு போகலாம். டெய்லி இதுல உருளுது. கொஞ்சம் பேர் பார்வையை வச்சு அந்த மக்களுக்கு மேல மூடுறாங்க. அவர் சொல்லுங்களேன், நான் டப்புன்னு ஆராதனை நிப்பாட்டுங்க. முதல்ல இந்த உருள்றதை நிப்பாட்டுங்க. எழும்பி ஒழுங்கா நில்லுங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. டான்சர், ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இறங்கி வரும்போது அந்நிய பாஷை பேசுவீங்க. சொல்லுங்க, இந்த ஆவியான் சொல்லுங்க. இந்த ஆவியான கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா. இந்த ஆவியான இறங்கி வரும்போது அந்நிய பாஷை. நீங்க அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை தானே பேசுறீங்க பாஸ்டர்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு ஆமென், அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்பா. நான் அந்நிய பாஷை பேசுறேன். அவங்கள்ட்ட ஒண்ணு கேளுங்களேன். ஆமென், நீங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றப்போ அந்நிய பாஷை பேசுனீங்களான்னு கேளுங்களேன். ஆமென், கேளுங்க. அப்ப என்ன சொன்னாங்க? ஆமென், ஆமென், ஆமென். அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்பா. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு ஐயோ இந்த பகுதி ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நம்ம அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம். சில மாதிரி நமக்கு கை தட்ட வராது, ஸ்தோத்திரம் பண்ண வராது, வாயை திறக்க மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. சுதர்சிங்க எங்கிருந்தோ கொண்டு வந்து என்ன சத்தம் போடுறாரு பாத்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அபிஷேகம் இவ்வளவு சவுண்ட உண்டாக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரண்ட் போனாலும் என் சபைக்கு பிரச்சனை இல்லை. ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெற்று பெறும்பொழுது தேவ பிள்ளை அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்க அபிஷேகம் பெறணும். இந்த அபிஷேகத்தை எப்படி பாஸ்டர் பெறுகிறது? அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்போது. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆமென், நம்பர் 1 நீங்க மனம் திரும்பணும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கப்பு தாங்களே, ஒரு கப்பு தாங்களே. இது அழுக்கு, அதை வைங்களேன். பிரதர் அந்த கப்பை வைங்க. அப்பா ஒண்ணுதான் கேட்டுன்னு வச்சுங்களோ, வைங்க. நீங்க ஓகே போதும். இது அழுக்கு. இந்த கப்பல் இந்த அழுக்க போட்டேன், இந்த அழுக்க போட்டேன். இது நல்ல தண்ணி. இது என்ன தண்ணி? நல்ல தண்ணி.
இத நான் இந்த அழுக்கு கப்பில் ஊத்துறேன். அழுக்கு குப்பை. நீங்க வாங்க, இந்த குடி. குடி. பாத்தீங்களா? இந்த அழுக்கு கப்புல நல்ல தண்ணி ஊத்த முடியாது. ஏன்னா ஊத்துனா இது பிரயோஜனம் இல்லை. இப்ப இது நல்ல கப்பு, நல்ல கப்பு. இத குடிய. குடி. நீ குடிடா மனே, நீ குடிடா. நீ பாக்கியவனா, பயப்படாத, குடி. நான் ஒண்ணும் போடல. கை தட்டி கத்தர துதிங்க. அப்போ இந்த அழுக்கு கப்பில நல்ல தண்ணி ஊத்தாதது போல நீ அழுக்கா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வர மாட்டார். ஆமென், அல்லேலூயா. கையை தட்டி ஆமென். நீ பரிசுத்தமா இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருவா. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். நீ பரிசுத்தமான பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி வருவோம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 11:13 வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றுவாரோ? ஆமென், வாசிங்க. ஆமென். லூக்கா 11:13 வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லமா? அது விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டோம். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். நீ விசுவாசத்தோடு ஆமென் ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை நிரப்புவாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவிய நம்ம பரிசுத்தமாகும் பொழுது, பரிசுத்தமாகி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா தேவ ஆவியானவர் உங்கள் மேல இறங்குவார். மூணாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கி வருவார்? அப்போஸ்தலர் 19:6 ஆமென், சோத்திரம். பவுல் ஆமென் ஆமென் எபேசு பட்டணத்தில் ஆமென் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 8:17 சமாரியாவில் பேதுரு ஆமென் ஜனங்களுக்கு மேல கைகளை வைத்து ஜெபித்த மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரங்க, அபிஷேகம் பெற்றவர்கள் உங்க தலையில சில நேரம் கை வைத்து ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்படுவீங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். ஒன்று, ஆமென், அல்லேலூயா. நீ பரிசுத்தமாகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவார். 2, ஜெபம் பண்ணும்போது இறங்குவார். 3, தேவ மனிதர்கள் உங்களுக்காக தலையில கை வைத்து ஜெபிக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய ஆமென் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய சொந்த ஊரு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை. ஹல்லேலூயா. இப்ப ஊழியர் செய்யறதான் திருநெல்வேலி மாவட்டம். சொந்த ஊர் அருமனை. நல்ல கவனிங்க. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. கேரளாவுக்கு வேலைக்கு போனவங்க வரவே இல்லை. தகப்பன் இல்லாத பிள்ளையாய் வளர ஆரம்பித்தோம். இருந்தும் இல்லாத நிலைமை. எங்க அம்மா தான் எங்களை வளர்க்கணும். செங்கல் சூளையில போய் வேலை செய்து தலையில மண்ணு சுமந்து அதுல கிடைக்கிற பைசையை வச்சுதான் எங்களை 2 பேரையும் வளர்க்கணும். நானும் தம்பியும் அக்கா அண்ணனுக்கெல்லாம் அவங்க மேரேஜ் ஆயிட்டு. ஆமென், அல்லேலூயா. எங்களை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், பயங்கர பாடு. கீழே இருந்தே மண்ணை சுமந்து மேலே ஏறுவோம். கழுத்தெல்லாம் இப்படி இருக்கும். இதே போல இந்த பாம்பே பட்டணத்தில் மழை பெய்யறது போல அங்க மழை பெய்யும். ஆமென், அல்லேலூயா. நான் இங்க வந்த உடனே அதைத்தான் நினைச்சேன். ஆமென், அல்லேலூயா. இந்த மழை பெய்தா அங்க வேலை இருக்காது, எங்களுக்கு ஆகாரம் இருக்காது, நிறைய நாள் சாப்பாடு இருக்காது. ஒரு முறை வீட்டில் நானும் தம்பியும் அம்மாவும் ஒரு சீட்டு போட்ட வீடு, ஓலை வச்சு மறைச்சு சீட்டு போட்டிருந்தது.
நாங்க படுத்திருக்கிற ஒரு புயல் அடிச்சு எங்க வீடையே தூக்கிட்டு போயிட்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, வீடே பறந்து போயிட்டு நாங்க 3 பேரும் அந்த ராத்திரி முழுசும் அந்த மழையில அப்படியே கை காலெல்லாம் நடுங்கி நடுங்கி விரைச்சு படுத்து கிடந்தோம். யாரும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு வேதனை, இவ்வளவு பாடு. ஆமென். எங்க அம்மா வேலைக்கு போவாங்க. அப்படியே நாட்கள் கடந்துட்டே இருந்துச்சு. என் பள்ளிக்கூட படிப்பு கடைசியில் முடிக்கிற நேரத்தில் இவங்க காலையில 7 மணிக்கே வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில் நான் சில நண்பர்களோடு சேர ஆரம்பித்தேன். சின்ன வயசுல அவனுங்க எனக்கு சீட்டு விளையாட சொல்லி தந்தாங்க. ஆமென். சில கெட்ட பழக்கங்களை சொல்லி தந்தாங்க. அந்த பழக்கங்கள் என்ன சின்ன வயசுல, வாலிப சின்ன இளம் வயசுல ஒரு கஞ்சா குடிக்கிறவனாய் மாற்றி விட்டது. முகம் ஒரு சைஸா இருக்கும். என்னை பார்த்தா ஒரு கிறுக்கனை போல ஒரு வித்தியாசமா இருப்பேன். இதுக்கிடையில எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு நிறைய RSS நண்பர்கள் உண்டு, இன்னைக்கும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. சிலர் மனம் திரும்பிட்டாங்க, சிலர் இப்பவும் இருக்கிறாங்க. அந்த நண்பர்களோடு சேர்ந்து கராட்டே, அங்க கராட்டே கிளாஸ் இருக்கும். சாகான்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? சாகா 1 2 3 4 5. இந்த விளையாட்டு விளையாடி விளையாடி கம்பு சுத்துறது, இந்த கராட்டை விளையாடி விளையாடி இவங்க முதல்ல கராட்டை சொல்லி தந்தவங்க பிறகு போக 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 இந்துத்துவா என்பது இந்து பூமி இந்து ஜனம் இப்படி பாட்டெல்லாம் சொல்லி தர ஆரம்பிச்சாங்க. இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்களா? சில மந்திரம் சொல்லி தந்தாங்க. ஓம் மித்ராய நமக, ஓம் ரவ, இதெல்லாம் சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அந்த கஞ்சா குடிக்கவும் இதெல்லாம் படிக்க 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 என்னுடைய மைண்ட் என்னாச்சுன்னா, அவங்க சொல்லி தந்தாங்க இந்தியா இந்து நாடு. ஆமென், அறிவில்லை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத புஸ்தகத்துல தான் இருக்கு இந்தியா இந்து நாடுன்னு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அது இந்து என்பது ஒரு மதத்தினுடைய பெயர் அல்ல, இந்த நாட்டினுடைய பெயர். அது கூட தெரியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியா இந்து நாடு சொல்லி தந்தாங்க. அதனால இங்க கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது. இதை சொல்லித்தர எனக்கு ஆமே உள்ளத்துல வெறி வந்து, ஆமே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆண்டி ஜபம் நடத்துவாங்க. அந்த ஜபத்துல பட்டாசை கொண்டு கொளுத்தி போட்டுருவோம். பயங்கர சேட்டை, யாராலையும் தாங்க முடியாது. ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, இந்த சாகா விளையாட்டை விளையாடிட்டு என் வீட்டுல சாயந்தரம் நான் வரும் பொழுது எங்க அம்மா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வித்தியாசமான உன்னிட்ட ஜோம் பண்ணு சொன்னது யாரு என்று சொல்லி மோசமா பேசிட்டு என் வீட்டுக்குள்ள போய், ஆமென், அந்த செல்ஃப்ல எங்க வீட்டுல, ஏன்னா அம்மாவுடைய குடும்பம் தாத்தா பாட்டி எல்லாம் கிறிஸ்டினாக்கும், அவங்க கொஞ்சம் பைபிள் வச்சிருந்தாங்க. 7 பைபிள எல்லா பைபிளையும் எடுத்து ஒன்னொன்னா கிழிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது. 7 பைபிளை கிழிச்சு ரூம்ல போட்டுட்டு அந்த பைபிளுக்கு மேல ஏறி படுத்து கிடந்தேன். சாதாரண பேப்பர் போல அந்த பைபிளுக்கு மேல அப்படியே படுத்து கிடந்தேன். ஐயோ, எங்க அம்மா ஆமென் ஒரு மரண வீட்டுல வந்து அழுறது போல, எங்க பாட்டி எல்லாரும் ஒரு டிஃபரெண்ட் என்ன பார்த்து அழுறாங்க. இப்படி பண்ணிட்டானே. என்ன நடந்தது தெரியுமா? அந்த நேரத்தில் என்னுடைய தலை மெண்டலா மாறிட்டு என்னுடைய எல்லா ஞாபக சக்தியும் போயிட்டு ஒரு பைத்தியக்காரனா மாறினேன். மெண்டல் ஆயாச்சு. ஒரு வேதனை. என்னை கொண்டு இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய சர்ச்சில் கொண்டு போடுறாங்க. சில கவிகள் சொல்லுவாங்க, ஆர்சி கிறிஸ்தவங்க வச்சிருக்க, அதுல கொண்டு போடுறாங்க. சில ஆமென் இந்த ஐயா வழி எங்க பெரியப்பா அதை செய்வாங்க, அதுல கொண்டு போடுறாங்க. ராஜா ஊர்ல கொண்டு போய் கட்டி போடுகிறாங்க. ஒண்ணுமே விடுதலை இல்லை. இன்னும் மனநல மருத்துவமனையில, நாகர்கோவில் அலெக்சாக்சன் மனநல மருத்துவமனையில கொண்டு போய் என்னுடைய தலையில கரண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒண்ணுலயும் விடுதலை வரல. எங்க அம்மாவுக்கு
ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, இந்த மாத்திரையை போடுங்க, அவன் தூங்குவான். ஏன்னா என்ன அப்படியே விட்டா நான் ஏதாவது மரத்துக்கு மேல என் பாட்டுக்கு ஏறி உட்கார்ந்து ஒரு பறவையை போல தொங்கி கிடப்பேன். அவங்க ஏதாவது கயிறை கட்டி தான் என்னை இறக்கணும், ஒண்ணுமே தெரியாது, யாரது போல இருக்கும். எங்கோ அவன் ஒரு பயங்கரமான நிலைமை. வீட்டுல சாப்பாடை பொங்கி வச்சாங்கன்னா அந்த பானையில இருக்கிற சாப்பாடை முழுசையும் சாப்பிட்டுருவேன். ஒரு பானை சாப்பாடையும் என் பாட்டு உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஒரு விடுதலை இல்ல. எங்க அம்மா ஆமேன் காலையில நான் தூக்க மாத்திர டைரக்டா சாப்பிட மாட்டேன்னு ஆமேன் என்ன கட்டி போடுவாங்க. ஆனாலும் முடியாது, இந்த தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி எனக்கு தந்துருவாங்க. காலையில கடகடான அந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன். 6 மாசம் அதே போல படுக்கையில் இருந்தேன். 6 மாசம் பெட்ல அப்படியே இருந்தேன். என் அம்மா மட்டும் ஆண்டவரை முழுசா நம்பினாங்க. ஆண்டவருக்கு மேல ஒரு நம்பிக்கை. என் பக்கத்துல டெய்லி முழங்கால் படிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இங்க பிரசங்கிக்கிறேன், நான் ஜெபிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முழங்கால நின்னு ஏசப்பா என் பிள்ளைய விடுவியும், என் பிள்ளைய விடுவியும், என் பிள்ளைக்கு மாற்றம் தந்தா நான் அவனை உமக்குனே தருகிறேன்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்க அந்த 6வது மாசம் அழுத போது அவங்க கண்ணில் இருந்த கண்ணீர் என்னுடைய சரீரத்தில் விழுந்தது. ஆமே, என்னுடைய ஆமேன் பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். என் மைண்டு ஆமே தெளிவானது, பைத்தியம் தெளிஞ்சு ஒரு நல்ல மனுஷனாய் மாறுது. என்னுடைய இருதயம் சொல்லுவது, எந்த தெய்வத்துக்கு விரோதமாய் நான் எழும்பினோ அதே இயேசு என்னை தேடி அந்த நாளில் என்னுடைய தாயார கண்ணீரை கேட்டு அந்த அறையில என் இயேசு இறங்கி வந்தார். இயேசுதான் என் வாழ்க்கையில மாற்றம் தந்தார். என்னுடைய இருதயம் சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்க அம்மாட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், நான் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவேம்மா. ஆமென், ஹல்லேலூயா. நான் செத்து போயிருவேன். ஆமென், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, அவன் அழுதுட்டு, உனக்கு ஏசப்பா இந்த மாற்றத்தை தந்திருக்கிறாங்க, இந்த சுகத்தை தந்திருக்கிறாங்க, உன்னை நான் அவருடைய ஊழியத்திற்காக நான் பொருத்தனை பண்ணி இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்படிதான் நான் என்னுடைய வேதாகம கல்லூரிக்கு வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்துல பலவீனம். கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருப்பேன், அந்த சாரு பாடம் சொல்லி தரது ஒண்ணுமே புரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆமென் வித்தியாசமான ஒரு நிலைமையில வந்திருக்கிறேன். எனக்கு எல்லாம் போய் திரும்ப மைண்ட்ல வந்தது போல ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை. அப்படியே கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் டிஃபரெண்டா பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க காலேஜ்ல ஆமென் 60க்கு மேல மாணவர்கள் படிச்சாங்க. அப்ப எல்லாரும் இதே போல ஆமென் எல்லாரும் கூடி ஆராதிக்கும் போது ஆமென் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி ஆராதிப்பாங்க. சாம், சந்தோஷ்குமார், அதே போல ஜெகதீஸ்வர்கர், நாங்க 3 பேர் மட்டும் இவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில ஆராதிக்கும் பொழுது இப்படியே கண்ணு திறந்து பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா அவங்க எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறாங்க. எங்களுக்கு அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு அந்நிய பாஷை இல்ல. நாங்க அப்படியே நின்று அப்படியே பார்த்துட்டே நிற்போம். திடீர்னு எல்லாரும் சொன்னாங்க, இப்போ அபிஷேக ஆராதனை நடக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் நாட்களாக்கும், நீங்கள் எல்லாரும் அபிஷேகத்தை பெறணும், அபிஷேகத்தை பெறணும்னு சொன்னப்போ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அபிஷேகத்துக்காக ஜபித்த பொழுது அவர்கள் 2 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. இப்ப நான் ஒருவன் மாத்திரம் மீதி. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு பரிசுல ஒரு திருப்தி இருந்துச்சு. நம்ம போல ஏற்கனவே அபிஷேகம் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ அவர்களும் அபிஷேகம் பெற்றாங்க. வெளியில வந்த உடனே இப்பதான் இறந்து போனாங்க பாஸ்டர் சார்ல்ஸ் என்கிற ஒரு பாஸ்டர். அவர் என்ன பண்றாருன்னா வந்து யாருக்காவது அபிஷேகம் பெறலையா, அபிஷேகம் பெறாத ஒருவனை ஊழியம் செய்யக்கூடாது, எல்லாவனும் வீட்டுக்கு போயிட்டா. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி எங்களை திட்டிட்டே போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த திட்டுதல் சத்தத்தை கேட்டவனே என்னுடைய உள்ளம் உடைஞ்சிட்டு, என்னுடைய உள்ளம் உடைஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த வாழ்க்கையை தந்தது நீர். ஆமென், ஹல்லேலூயா. நான் பைத்தியக்காரனா சாக வேண்டியவன், உமக்கு விரோதமா எழும்புற என்ன நீங்க தேடி வந்தீங்க, என்ன ரட்சித்தீங்க, என்ன நேசிக்கலையா, என் மேல உமக்கு அன்பு இல்லையா, என்ன பிடிக்கலையா, நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவனா, எனக்கு அந்த அபிஷேகத்தை தரமாட்டீங்களான்னு நான் அழுதுட்டு
யாருக்கிட்டயுமே பேசல. என் காலேஜுக்கு மேல புதுசா கட்டி கொண்டிருந்த சில அறைகள் இருந்துச்சு. அந்த அறையில போய் கதவை பூட்டி அதுல பூச கூட இல்ல, காங்கிரீட் மட்டும் போட்டிருந்தாங்க. அந்த அறையில முழங்கால் விட அவன் ராத்திரி முழுசும் அப்படியே முழங்காலே நடக்க ஆரம்பிச்சேன். முழங்கால நடந்து எனக்கு அபிஷேகத்தை தாருங்க, எனக்கு அபிஷேகத்தை தாருங்க, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுகிட்டே இருந்தேன். அவன் கொஞ்ச நேரம் தாண்டி என்னுடைய காலை பார்க்கிற, என் காலில் இருந்து ரத்தம் அடியுது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் கால்ல இருந்து எவ்வளவு ரத்தம் அடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தரணும் என்று சொல்லி அப்படியே கீழே விழுந்த. ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், மகனே என்று அழைத்தால் முதல்ல அந்த ராத்திரி நேரத்தில் என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட. அவ்வளவு நாள் அப்பா அப்பான்னு நான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அந்த ராத்திரி என் ஆண்டவர் என்னை மகனே என்று அழைத்தார். நான் அப்பான்னு கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் உன்னை அபிஷேகத்தினால நிரப்புவேன். அவன் இந்த வார்த்தையோடு மறுநாள் காலையில் முதல் ஆளா அவன் ஆராதனை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக என் சாப்பல்ல போய் அந்த கால் பலவீனத்தோடு முழங்கால நின்று அழுது ஜபிக்க ஆரம்பித்தேன். நான் அழுது ஜபிக்கும் பொழுதுதானே அவன் அங்க ஆராதனை நடத்துவதற்காக இன்றைக்கு இருக்கிறாங்க பாஸ்டர் டைட்டஸ் ஜான் என்கிற ஒரு தேவ மனிதன் வந்து அந்த கீபோர்டுல கையை வச்சு அவன் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அவர் ஆமென் ஆவியானவர் அவரோட பேச ஆரம்பித்தார். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கிறேன், உங்க வல்லமை எனக்கு வேணும், உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். அவன் அந்த பகல் நேரத்தில் அந்த அழுது கொண்டிருக்கும் போதுதானே ஒரு ஆணி பாய்ந்த கரம் திடீர்னு எனக்கு நேராய் நீட்டப்படுவதை பார்த்து என்னை அப்படியே தலையில கைய வைத்து என்னை அணைப்பதை பார்த்து அவன் பல அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு அங்கேயே முழங்கால நின்று அவன் மணிக்கணக்காக அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து ஆமென் ஹல்லேலூயா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தின. அபிஷேகத்தில் நிரம்பின, அந்நிய பாஷை பேசின, அந்நிய பாஷை பேசி துதிக்க என் வாழ்க்கையில ஒரு பெரிய பலன் வந்துருச்சு. ஆமென் ஹல்லேலூயா. எந்த கல்லூரியில படிப்பு ஏறாம இருந்தனோ அதே கல்லூரியில முதல் மாணவனா ஃபர்ஸ்ட் மார்க்கோட ஆமென் படித்து முடித்தேன். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென் அதே வருஷத்துல என்னுடைய சாட்சியை கேட்டு ஆமென் அநேக பிள்ளைகள் அதே வருஷத்துல 84 பிள்ளைகளை கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு நேராக நடத்துறேன். கர்த்தரை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அநேக சபைகளை கற்றுகிறேன், அநேக அற்புதங்களை கற்று என்னை கொண்டு செய்கிறார். இந்த நாள் வரைக்கும் அந்த ஆவியானவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். கையை தட்டி சொல்லுங்க, அந்த ஆவியானவர் என்னை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறார். அந்த அபிஷேகம் இந்த இடத்துல அந்த தேசத்திலிருந்து இந்த பாம்பே பட்டணத்துல இந்த ராத்திரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. பிள்ளைகள் கையை தட்டி எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். எத்தனை பிள்ளைகள் விரும்புறீங்க? கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்ப்பா, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். தாவீது நிரப்பின அபிஷேகம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்பு நிரப்பின அபிஷேகம், அப்போஸ்தலர் நிரப்பின அபிஷேகம். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பைத்தியக்காரன் இவ்வளவு அழகா மாற்றி ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை தந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல படிச்ச மனைவி. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார், 4 சபைகளை தந்திருக்கிறார், 8 இடத்துல ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இதுக்கு வெளியில இன்னும் ஓட ஆமென் அநேக இடங்களில் கர்த்தரை கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பிதல்லுங்க. இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால நிரப்பப்போறார். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்ன அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த ஆவியானவர் வேணும். தாகமுள்ளவன் மேல என் தண்ணீரை ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். கண்ணை முடிக்க. ஆமென் ஆமென் ஆமென். கையில அவன் உனக்கு எப்படி கேட்கணும் அப்படி கேளு. என்ன அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்ன அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்ன அபிஷேகத்தினால நிரப்புங்க.
என்ன அபிஷேகத்தினால நிரப்புங்க. வேதம் சொல்லுங்க, மனம் திரும்புங்க. அப்பொழுது உங்க பாவம் மாமே உங்களை விட்டு போச்சுனா, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுனா, வேதம் சொல்லுது கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தினால நிரப்புவா. ஹல்லேலூயா. தகப்பனிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேனை கொடுப்பானோ. பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆமென் பேதுருவும் பவுலும் கைகளை வைத்தபோது ஆமென் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டது போல இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தில் நிரப்புவாராக. கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுகிற அத்தனை பிள்ளைகள் அந்நிய பாஷையில துதிங்க. மற்றவர்கள் கையை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல கையை தட்டி கேளுங்க. கையை கட்டி நிக்கண்டா, என்ன அபிஷேகத்தில் நிரப்புங்க. வாயை திறந்து கேளு, தம்பி கேளு, தங்கச்சி கேளு, என்ன அபிஷேகத்தில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க. பலப்படுத்துகிற அபிஷேகம், ஆசீர்வதிக்கிற அபிஷேகம், தாற்றுகிற அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். உடம்பன பல 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 பௌடா லாபா. ஆமென். கையை தட்டி கேளு, அந்நிய பாஷை பேசிக்கொண்டாரு, அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டாரு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்தில் உன்னை அபிஷேகத்தில் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஒரு பைத்தியக்காரன ஆமென் மாற்றி அபிஷேகத்தில் நிரப்பி தேசத்தில் கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உடமனா பௌடா லாபா ரகா நபா சபல பலபல. கர்த்தருடைய ஆவி தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆவியை மட்டும் எடுக்கக்கூடாது. என்ன போனாலும் அந்த அபிஷேகத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை மட்டும் எடுத்துடக்கூடாது. அந்த அபிஷேகம் போயிடக்கூடாது. கையை தட்டி கேளு, வாயை திறந்து கேளு. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். மௌனமா இருக்காத, மௌனமா இருக்காத. எஸ் 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 எஸ். எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க. வாயை திறந்து கேளுங்க. புதுசாக அநேக பிள்ளைகளை கர்த்தர் அந்நிய பாஷை அபிஷேகத்தால் நிரப்ப போறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையை தட்டி, கையை தட்டி. ஆமென், 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 ஆமென். அபிஷேகம், 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 அபிஷேகம். உடமன பல பல பௌடா லாபா ரகா நபா சபல பல பல வைடா நபா ரிபல பல பல உடகல பல 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 வைடா நபா சபல பல பல. இந்த ராத்திரி அபிஷேகத்து ராத்திரி, இந்த ராத்திரி அபிஷேகத்து ராத்திரி. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அபிஷேகத்தில் இருக்கு. ஆமென், ஆமென். பரலோகத்துக்கு போனோம்னா நீ ஆவியில நிரம்பணும். வேதம் சொல்லுது அந்த ஆமென் ஆவியில உண்டாகிற சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இதுவரைக்கும் அபிஷேகம் இல்ல பாஸ்டர், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த ஆவியானவர் வேணும், இந்த அபிஷேகம் வேணும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் உங்க கையை உயர்த்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த ஆவியானவர் வேணும். என் அம்மா அந்நிய பாஷை பேசி துதிக்கிறாங்க, என் பெற்றோர் துதிக்கிறாங்க. அநேக ஊழியக்காருடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகத்தில் நிரப்பி இருக்கிறார். மாமிசமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உங்க பாஸ்டர் உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடும்போது ஆமென் நான் சிலருக்காக ஜெபிப்பேன். நாங்க சேர்ந்து சிலருக்காக ஜெபிக்க போறோம். ஏன்னா வேதம் சொல்லுது பவுலும் பேதுருவும் கையை வைத்த பொழுது அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டார்கள். இந்த ராத்திரி நேரம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்ப போகுது, உங்களை நிரப்ப போகுது, உங்களை நிரப்ப போகுது. ஐயோ என் பிள்ளை அபிஷேகத்துல நிரம்பாதா, என் பிள்ளை நிரம்பாதா, என் பிள்ளை நிரம்பாதா. அவன் தாயார் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகத்துல நிரப்ப போறார். ஒருவேளை இந்த ராத்திரி நேரத்தில் ஏதாவது பாவம் அபிஷேகத்துக்கு தடையா இருக்கணும், அவன் இந்த ராத்திரி நேரம் அதை அறிக்கை செய்து விட போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேளு. ஏசப்பா அந்த அபிஷேகம் எனக்கு தாங்க அப்பான்னு கூப்பிடு. அப்பா பிதாவை என்றழைக்கிற ஒரு அபிஷேகத்தை இந்த ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா ராத்திரி நேரத்தில் உங்க பிள்ளைகள் மேல ஊற்றுவாராக, நம்ம பிள்ளைகள் மேல ஊற்றுவாராக.
ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கையை தட்டி ஒரு பாடலை பாடி துதிக்க போறோம். அசைபாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க இந்த பாடலை. ஏன்னா அவன் துதித்து தேவனை மகிமைப்படுத்தின நேரத்தில் சிறைச்சாலையில தேவ வல்லமை இறங்கி வந்தது. நம்ம துதிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில் ஆராதிக்கும் பொழுது இந்த இடத்துல இறங்கி வந்து இந்த பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் மாற்றி இவர்களை கர்த்தர் அபிஷேகத்தில் நிரப்ப போறார். ஆமென். அன்பு அந்த பாஸ்டர் நாம பிள்ளைகளுக்காக சிலருக்காக ஜபிக்க போறாங்க. நாங்க துதிக்க போறோம். முதல்ல எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி துதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கையை தட்டி எஸ் எஸ் எஸ். ஆமென் ஆமென் ஆமென். உங்க மனபா ஆமென். அசைபாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, கண்ணமுடி அசைபாடும் நல்ல சத்தமா, தூய்மையே ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பல நடைய இறந்திடுமே பலத்தினா உடமனப சபல பலபல பலபல பல நடைய இறந்திடுமே பலத்தினா தீயே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினா. ஆமே நாமே 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 கனமடைய ஆமே. நல்ல கையை தட்டி ஞானத்தினா. எஸ் எஸ் எஸ். ஆமே. அசைவாட ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவார் ஓ ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய நிரம்ப இறங்கி மாறுமே. இந்த இட உடமனபா கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பிக்க, அபிஷேகத்தில் நிரம்பிக்க. ஆமே நாமே நாமே நாமே. இந்த இடமசைய நிரம்ப இறங்கி மாறும் உடமனபா. இந்த இடமசைய நிரம்ப இறங்கி மாறுமே உடமனபா. சபல பலபல இடமசைய. எஸ். பிள்ளைகளை நிரப்புங்க. அந்நிய பாஷை அபிஷேகம். ஆமே நாமே ஆமே நாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் எல்லாரும் கையை தட்டி ஜபிங்க பாப்பா. ஆமென். அபிஷேகம் 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 அபிஷேகம். உடபல பல 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 பல. எஸ் 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 எஸ். ஆமென் ஆமென். கைகளை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஒரு தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம். இந்த பிள்ளைகள் மேல தேவ அபிஷேகம். கையை தட்டி துதி கையை தட்டி துதி. இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி இந்த இடமசைய ஓ இறங்கி வா உடமனபா. இந்த இட எஸ். எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க, எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க, எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க, எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. உடமன பலபல வைடா நபா சபல பலபல. எஸ் 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 எஸ். அபிஷேகம் 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 அபிஷேகம். கைகளை தட்டி கைகளை தட்டி இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம். இந்த தம்பி மேல அபிஷேகம், இந்த தம்பி மேல அபிஷேகம், இந்த சகோதரன் மேல இயேசுவின் அபிஷேகம். இவனை கடக்கிற அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் அபிஷேகம் இயேசுவின் அபிஷேகம். இயேசு எஸ் எஸ் எஸ். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. அவர் சொல்லுகிறார், நான் மாமிசமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன், எங்கள் பிள்ளையின் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவேன், அபிஷேகத்தை ஊற்றுவேன். உடமன பல 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 வைடா நாபா சபலான பௌடா நபா ஊடா கானபா ரபா லானா வைடா நாபா ரீபா லானா பௌடா நபா. எஸ் 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 எஸ். ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுது, அபிஷேகம் ஊற்றப்படுது. அந்நிய பாஷை அபிஷேகம் அந்நிய பாஷை அபிஷேகம் அந்நிய பாஷை அபிஷேகம். உடமனபா. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி. ஆமே ஆமே நாம கையை தட்டி சொல்ல. இந்த இடமசைய ஆமே ஆமே நாமே நாமே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்
அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ. ஆமென். உன் பிள்ளைகளை நிரப்புவீராக, பிள்ளைகளை நிரப்புவீராக, பிள்ளைகளை நிரப்புவீராக, பிள்ளைகளை நிரப்புவீராக, பிள்ளைகளை நிரப்புவீராக. இந்த பிள்ளையை நிரப்புவீராக. இயேசுவின் வல்லமை. இயேசு இந்த பிள்ளையை கத்த நேசிக்கிறீங்க. ஓ இவா லாமா உன்னை பயன்படுத்துகிற நாட்கள், பயன்படுத்துகிற நாட்கள். உதமனா பௌடா லாபா. அபிஷேகம் இறங்கட்டும், 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 அபிஷேகம் இறங்கட்டும். பிள்ளைகள் அபிஷேகம் நிரப்பட்டும். ஆமென். ஓ இந்த இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் உட மனமா. எஸ் தொடங்க 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 தொடங்க. சில வியாதியின் கட்டுகள், சில அந்தகார வல்லமைகள், சில பொல்லாத கிரியைகள், சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் அபிஷேகத்தினால எல்லாம் மறையுது, எல்லாம் மறையுது, எல்லாம் மறையுது, எல்லாம் மறையுது, எல்லாம் மறையுது. உட மனமா சபல பலபல. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். இந்த ஐயா மேல அபிஷேகம், 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 அபிஷேகம். கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் அபிஷேகம். இந்த இடமசைய என்னுள்ள நீரம்ப இராம. ஆமே. தேவ பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை தேவ ஆவியானவர் நிரப்புவீராக, தேவ ஆவியானவர் நிரப்புவீராக. ரைட் நவ இப்பொழுது, இப்பொழுது உன்னை அபிஷேகத்தில் நிரப்புறாரு. என் சகோதரியை நிரப்புனீங்க. என்ன நிரப்புங்க, 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 என்ன நிரப்புங்க. கேளு, வாயை திறந்து கேளு. உதமன பௌடா லபா ரகா நாரா பௌடா லபா. இந்த இடமசைய ஓ ரிபாலனா. சில பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்தர் உடைக்கிறா, கத்தர் உடைக்கிறா, கத்தர் உடைக்கிறா, கத்தர் உடைக்கிறா, கத்தர் உடைக்கிறா. சில பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவ வல்லமை இறங்குது. கண்ணில கண்ணீர் வாடுது. கத்தர் சொல்லுகிறா, உன்னை பயன்படுத்த போற மகள, உன்னை பயன்படுத்த போற மகள, உன்னை நான் பயன்படுத்த போறேன், உன்னை பயன்படுத்த போறேன், உன்னை பயன்படுத்த போறேன், உன்னை பயன்படுத்த போறேன். நீ என் மகா, நீ என் மகா, நீ என் மகா. என்ன நேசிக்க யாரும் இல்ல, எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்ல. நீ அழுதுட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஓ எஸ் எஸ் எஸ். இப்பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குமாரத்திகள் மேலும், உங்கள் குமாரர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை போல உன் சகோதரர்களால நீ வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவன் வீண் பழி உன் மேல, வீண் பழி உன் மேல, வீண் பழிய போடுகிறதுனால சில நேரத்தில் அவன் வாழவே வேண்டாம்னு முடிவெடுக்கிற ஒரு வாலிப தங்கச்சிய இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் காட்டி தருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற எல்லா பழிகளையும் மாற்றி யோசேப்பை உயர்த்தினது போல இந்த தேசத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். கையை தட்டி சொல்லு பாப்பா. ஆமென், ஆமென். என் பிள்ளைகளை நிரப்புவீராக, என் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி புதுசா அந்நிய பாஷை அபிஷேகம். இந்த இடமசைய உள்ள புதுசா அநேக பிள்ளைகளை கர்த்தர் அந்நிய பாஷையில நிரப்புறாரு. உன் வாயில் அந்நிய பாஷை வருது, அந்நிய பாஷை வருது, அந்நிய பாஷை வருது. உன் வாயில் அந்நிய பாஷை வருது, அந்நிய பாஷை விட்டு கொடுத்து பேசு, விட்டு கொடுத்து பேசு. உன் வாயில் அந்நிய பாஷை வருது. உன்னை நிறுத்துகிற அபிஷேகம், உன்னை தூக்கி நிறுத்துகிற அபிஷேகம், உன்னை தூக்கி நிறுத்துகிற அபிஷேகம், உன்னை தூக்கி நிறுத்துகிற அபிஷேகம். இந்த இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வா. ஓட மனவா. இந்த ஓ அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. உட கனபா ரக்கனா. உட பல 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 வைடா நாபா சபல பல 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 பல. உட மன பல 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 பல. இபாலா நா கரபா சபல பல பல. ஹல்லேலூயா. ஓ என் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊற்றினதற்காய் நன்றி. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப
இறங்கி வாருமே, இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி. கர்த்தர் என்ன அபிஷேகத்துல நிரப்பினார். இன்னைக்கு அபிஷேகத்துல நிரப்பினார். என்னை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பாருங்க, நல்ல சபல பல பல இங்க இருக்கிற பிள்ளைகள் அந்நிய பாஷையில நிறைய புதுசா பேச இருக்கிறீங்க. புதுசா அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறீங்க. பாருங்க, இந்த இடத்துல இந்த சின்ன தம்பி ஒரு நிமிஷம் என்ன கண்ணை திறந்து பாருங்களேன். ஆமே, அவர் சொல்றேன், உங்க குமாரர் மேல் உங்க குமாரத்திகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த பிள்ளைய கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். இந்த பிள்ளைய கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அவன் அழுகிறத பாருங்க, அவனுடைய கண்ணீரை பாருங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும். உங்களை உடைக்கிற அபிஷேகம் வேணும். உங்க வாழ்க்கையை மாற்றும் அபிஷேகம். என்ன மாற்றின அபிஷேகம் உங்க வாழ்க்கையை மாற்றும். இவனை கர்த்தர் உயர்த்த போறா. இவனை சில இடத்துல தள்ளி வச்சாங்க, ஒதுக்கி வச்சாங்க. இந்த பிள்ளைய கர்த்தர் உயர்த்துவா. கைகளை தட்டி ஊடக்கனபா, உன்னை அபிஷேகத்துல நிரப்புகிற வல்லமை. வாயை திறந்து கேளு. உன்னை அபிஷேகத்துல இந்த நாளில கர்த்தர் என்னை நிரப்புகிறார். Oh Jesus. Amen. Amen. Hallelujah. ஒரு நிமிஷம் கவனிங்க. பிள்ளைகள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை அபிஷேகத்துல கர்த்தர் நிரப்புகிறார். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். நாளைக்கு மீண்டும் நான் ஆராதனை நடத்துவேன். மீண்டும் அபிஷேகத்துக்காக ஜெபிப்பேன். ஏன்னா இனி டைம் இல்லை. எனக்கு மணி 9:49. சரியா? டைம் ஆயிடுச்சு. ஆமாம், அல்லேலூயா. நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 சகோதரிங்க, கணவனார் இவங்க ஆண்டவரை அறிந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு வேணும். அவன் இவங்க 2 சகோதரிகளும் ஆண்டவரை அறிஞ்சதுனால தகப்பனார் 2 பேரையும் ஒரு RSS லீடருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு அறையில ஆண்டவரை நோக்கி அபிஷேகத்துக்காக ஜெபித்தாங்க. அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் மேல இறங்குச்சு. அவர்களை கர்த்தர் அபிஷேகித்தார். 2 பேருடைய கணவனையும் கர்த்தர் ரட்சித்தார். ஒரு சகோதரிக்கு பேரு பாப்பா, ஒரு சகோதரிக்கு பேர் ராதாமணி. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள வந்தாங்க. அதுல ஒரு சகோதரியுடைய அவன் மகன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் வாழ்க்கையை மாற்றும். அபிஷேகம் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பரிசுத்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு வேளையில நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகத்துக்காய் ஆவலோடு வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கிற தாகத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை இதை இரவேளை நாளிலே ஆண்டவரே பிள்ளைகள் தங்கள் வீடுகளில் சென்றாலும் ஆண்டவரே தேவனோடு கூட ஐக்கியமாகி தேவனோடு கூட ஜெபத்தில் பலனடைய முடியாது ஆவியானவர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்களே, நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாருக்குள்ள அப்படிப்பட்ட தாகங்கள் இருக்கிறதோ, ஏக்கங்கள் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நிரப்புவீராக. சோதரம் நாளைக்கு நடக்க போற ஆராதனை ஆசிர்வதிங்கப்பா. காலை வேளை நடக்கிற 10 மணி ஆராதனை ஆசிர்வதிங்க. இரவு வேளை நடக்க போகிற 7 மணி ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேக புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டவர். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் கூடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆவியானோர் வழிநடத்தின அனுபவத்தோடு கூட வழிநடத்தி காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.